ராமகிருஷ்ண பரமஹம்சர், புரியல. சாரதாம்பாள், விவேகானந்தர் இந்த போட்டோ ரொம்ப ம். நாள் வச்சு நம்ம பூஜை ரூம்ல வச்சிருக்கிறோம். அதை கண்டினியூ பண்ணலாமா இல்ல எடுத்துடலாம்? வேணாம் சார், வேணாம் வேணாம், அதெல்லாம் வேணாம். சரிங்க சார். வேதாத்ரி மகரிஷி வேணாம் சார். போட்டோஸ். ஏதாவது ஆபீஸ்ல கூட வைக்கிறனா வைக்கலாம் சார். ஆபீஸ்ல வைக்கிற மாதிரி இருந்தா பரவாயில்லைங்க சார். நீங்க ஒரு சரி குருவை சரி. பின்பற்றுறீங்க அப்படின்னா ஓகே சார். இப்ப வேதாத்ரி மகரிஷி ஓகே, அவர் வாழ்ந்த மகான் அப்படிங்கிறது இருக்கு. அவங்களும் வாழ்ந்த மகான் தான், இல்லன்னு கிடையாது. பட் ம். அவங்களுடைய நிலை வேற சார். நம்ம எதுக்காக அதை ஆமா. வைக்கிறோங்கிறது வேணும் இல்லையா? இப்ப ராமகிருஷ்ண பரமஹம்சர் சரிங்க. இவங்க எல்லாம் நம்ம எதுக்காக வைக்கிறோம்? நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சரா வாங்குறக்கா, நம்ம வாழ்றக்கா நம்ம முயற்சி பண்றோமா, இல்ல எதுக்காக வைக்கிறோம், என்ன தத்துவத்துக்காக வைக்கிறோம்னு கேக்குறேன். அது நம்ம பசங்க எல்லாம் குருகுலத்துல படிச்சுட்டு கொண்டு வந்து வச்சது சார். அது அப்படியே இருக்கு. மேடம் அது ஓகே சார், அதை பத்தி பிரச்சனை இல்லைங்க சார். இப்ப உங்க ம். பையன் வந்து விவேகானந்தரான ஒத்துக்குவீங்களான்னு கேக்குறேன். இல்ல இல்ல அது பிரம்மச்சரியத்துல இப்ப நம்ம இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க, ஒத்துக்குவீங்களா? இல்ல சார் நம்ம எடுத்துடலாம். ஓகே. அது பர்பஸ் அதுதான் இல்ல இப்ப. சொல்றேன். அதுக்கு காரணம் இருக்கு. எதுக்காக நம்ம அதை பண்றோம் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தெரிஞ்சா மட்டும்தான் அதை நீங்க பயன்படுத்தணும். நோக்கம் இல்லாம ஒரு விஷயத்தை பயன்படுத்திங்கன்னா அதுல பிரயோஜனம் இல்லை அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் சரி. சொல்லி வைக்கிறேன்.